இன்னும் பல சிலைகளை திறந்து வருபவர். அவரை வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். தொடர்ந்து சிறப்புரை வழங்க இருக்கின்ற கவிச்சுடர் கவிதை பித்தன் ஐயா அவர்கள் 1990 தமிழக அரசின் பாரதிதாசன் விருதினை பெற்றவர். இசையால் வசமாக இதயம் ஏது என்பதை போலவே கவிதையால் உருகாத உள்ளம் ஏது. கஞ்சி போட்டு விருதுகள் வழங்கி வாழ்கிற நிகழ்வு இவ்வாறு திட்டமிடப்பட்டிருக்கிறது. மொத்தம் 10 அணிகளாக நண்பர்கள் விருது பெற இருக்கிறார்கள். முதல் அணி முடிந்தவுடன் அவர்களுடன் இணைந்து ஒரு குழு நிழற்படம் எடுக்கப்படும். அதைத் தொடர்ந்து 2வது அணி 3வது அணி என்று வரும். அமைச்சர் வருகிற நேரத்தை பயன்படுத்தி அந்த பட்டியலை நான் உங்களுக்கு அறிவித்து விடுகிறேன். முதல் அணியிலே எனது பெருமைக்குரிய தாமதமாக வந்தவர்கள் இந்த அடையாள வில்லை அணிந்திருக்கவில்லை என்றாலும் அதெல்லாம் ஒரு செய்தி இல்லை. அணி 1 நமது பெருமைக்குரிய ஐயா கவிதை பித்தன் அவர்களோட இந்த விருது தொடங்குகிறது. தொடர்ந்து பூபதி அவர்கள், ரவி பாரதி அவர்கள், கடவுர் மணிமாறன் அவர்கள், புதுகை வெற்றிவேலன், காசிமுத்து மாணிக்கம், தவசீலன், கணபதி, தங்கமூர்த்தி, வடுகம் சிவகுமார், அமுதா தமிழ்நாடன் ஆகியோர் முதல் அணியில் விருது பெறுகிறார்கள். அவர்கள் விருது பெற்றவுடன் ஒரு குழு நிழற்படம் எடுக்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து 2வது அணியினர் அதே நேரத்தில் மேடைக்கு அருகிலே வந்து அணியமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். 2வது அணியிலே அன்பிற்கு மதிப்புக்குரிய நண்பர்கள் கங்கை மணிமாறன் அவர்கள், ராசி அழகப்பன் அவர்கள், கணபதி சுப்பிரமணியன் அவர்கள், நெல்லை ஜெயந்தா, பிருந்தா சாரதி, கவிதாசன், ஆப்பா தமிழன்பன், பாப்பாக்குடி செல்வமணி, மானூர் புகழேந்தி, இதயகீதம் ராமானுஜம், ஆர் வத்சலா ஆகியோர் விருது பெறுகிறார்கள். தொடர்ந்து 3வது அணியிலே புதுவை கோ பாரதி அவர்கள், வாமுசே திருவள்ளுவர், மானா பாஸ்கரன், முகம் இடமாறன், வல்லம் தாஜ்வால், வேலூர் மா நாராயணன், பள்ளிக்கொண்டா மோகன்குமார், நம்பிக்கை நாகராஜன், மதிவண்ணன், ஓசூர் மணிமேகலை ஆகியோர் விருது பெறுகிறார்கள். அவர்கள் விருது பெற்றுக் கொண்டிருக்க அதே நிலையில் அடுத்த அணியினர் 4வது அணியினர் மணிவண்ணன், மலர்மகன், ராம இளங்கோவன், கவிமுகில், ப கார்த்திகேயன், கண்மதியன், இன்பா, இலக்கியா நடராஜன், கூமாப்பா கபிலன், நன்னக்குடி அவை ஆகியோர் 4வது அணியிலே விருது பெறுகிறார்கள். தொடர்ந்து 5வது அணியிலே நமது அன்பிற்குரிய நண்பர்கள் மு முருகேஷ், காவிரி மைந்தன், சக்திமான் அசோகன், ஹரணி, நாவை அருள், குடியாத்தம் குமணன், நானா ஆறுமுகம், தியாரு, தஞ்சை இனியன், வெண்பா பாகியலட்சுமி ஆகியோர் விருது பெறுகிறார்கள். தொடர்ந்து 6வது அணியிலே குமரி அமுதன், தாழை மதியவன், சத்தியவாடி கோ ராமலிங்கம், கமலநாதன், குமரி செழியன், கதிர்மதியன், நந்தவனம் சந்திரசேகர், சொர்க்கோ கருணாநிதி, பாளை இளமாறன், மருத்துவர் தேவி ஆகியோர் விருது பெறுகிறார்கள். தொடர்ந்து 7வது அணியிலே நண்பர்கள் திருவை பாபு, பட்டுராச பாரதி, பல்லவி குமார், பேராசிரியர் இளையராஜா, பரணி சுபசேகர், பொதிகை முன் செல்வராசு, கார்முகிலோன், வசீகரன், பத்மஜா நாராயணன் ஆகியோர் விருது பெறுகிறார்கள். 8வது அணியிலே அன்றைக்குரிய நண்பர்கள் ஜலாலுதீன், சுவர்ணபாரதி, தமிழ் மணவாளன், அமிர்தம் சூர்யா, ஞான ரவிச்சந்திரன், பத்ருதீன், வாக்கோ பாண்டியன், கே பி பத்மநாபன், வே தயாளன், இவள் பாரதி ஆகியோர் விருது பெறுகிறார்கள். 9வது அணியிலே அன்பிற்குரிய நண்பர்கள் திரு ந பாபு, கருமலை பழனி, தமிழமுதன், துருவன், மாங்காடு கஜேந்திரன், மலரடியான், ஆரிசன், பூ ரவீந்திரன், புனித ஜோதி ஆகியோர் விருது பெறுகிறார்கள். நிறைவாக 10வது அணியிலே விஜயகிருஷ்ணன், ஜி சுப்பிரமணியன், பெருமாள் நடராஜன், பாலசாண்டில்யன், ஜான் தன்ராஜ், க ஆனந்த், கோசின்ரா, தென்றல் முருகன், பரிக்கல் சந்திரன், ஜோதி ராமலிங்கம், தமிழீரன் ஆகியன நிறைவாக விருது பெறுகிறேன். நிர்வாகிகளாக கவிதைகளுடைய பல்வேறு பணிகளை பல ஆண்டுகளாக எடுத்து செய்து வருகிறவர்கள் இன்று கலைஞர் விருது பெறுகிறார்கள். அதில் அன்றைக்குரிய நண்பர்கள் மதியழகன், தொலைபேசி மீரான், சுப சந்திரசேகரன், ஸ்ரீதேவி, அமுதா பாலகிருஷ்ணன், கல்யாணி ஸ்ரீதர், சுந்தரகேசி, கூலிவன்ஸ் குமார், பாளை மாணிக்கம், சிவகுமார், நாக சொக்கலிங்கம், சிதம்பரம் நடராஜன், பீட்டர் மைக்கேல் ராஜ், பாரதி ராஜேந்திரன் சோட்டியா இவர்கள் இந்த வரிசையில் விருது பெற இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தை பயன்படுத்தி அறிவித்துக் கொள்கிறோம். முதல் அணியினர் விருது பெற்று குழு நிழற்படம் எடுத்துக் கொண்டிருக்கிற அந்த சூழலிலேயே
இரண்டாவது அணிக்கு உரியவர்கள் மேடைக்கு அருகிலே வந்து விடலாம். எல்லோரும் அந்த பக்கமாக ஏறி விருது பெற்றுக்கொண்டு இந்த பக்கமாக இறங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கான அந்த விருதுகளை போட்டு எடுத்து செல்கிற பை, உங்களுக்கான நினைவு பரிசாக ஆண்களுக்கு வேட்டி துண்டும் பெண்களுக்கு புடவையும் கூட வழங்கப்பட இருக்கின்றன. அவற்றை இங்கே இருக்கிற ஒருங்கிணைப்பாளர்கள் வழங்குவார்கள். அவற்றை நீங்கள் பெற்று செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் இணைப்புரை பகுதியை ரேகாமணி அவர்கள் ஒப்படைக்கிறேன். நன்றி ஐயா. தொடர்ந்து மகாகவி பாரதியாரின் கவிதைகளை பாடலாக வழங்க வருகிறார் கர்நாடக இசை பாடகி லலிதா மோகன் அவர்கள். பொழுதியில் எரிவதுண்டோ நல்லதோர் வீணை செய்தே அதை தனம் கிட பொழுதியில் எரிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி சொல்லடி சிவசக்தி இதை சுடர்வீகும் அறிவுடன் படைத்து விட்டாய் சுடர்வீகும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ வல்லமை தாராயோ இந்த வானிலம் பயனுற வாழ்வதற்கே சொல்லடி சிவசக்தி சொல்லடி சிவசக்தி நில சுமையின வாழ்ந்திட புரிகுவையோ சொல்லடி சிவசக்தி நில சுமையின வாழ்ந்திட புரிகுவையோ நல்லதோர் வீணை செய்தே அதை நனக்கிட பொழுதியில் எரிவதுண்டோ விசையொரு பந்தினை போல் உள்ளம் வெடியபடி செல்லும் உடல் கேட்டே விசையொரு பந்தினை போல் உள்ளம் வெடியபடி செல்லும் உடல் கேட்டே நசையிரு மனம் கேட்டே நசையிரு மனம் கேட்டே நித்தம் நவமென சோட தரும் உயிர் கேட்டே நவமென சோட தரும் உயிர் கேட்டே சொல்லடி சிவசக்தி தசையினே தீச்சுடிலும் தசையினே தீச்சுடிலும் சிவசக்தி பாடுவகம் கேட்டே அசைவகமதி கேட்டே அசைவகமதி கேட்டே இவையருள்வதில் உனக்கேதும் தடையுள்ளதோ சொல்லடி சிவசக்தி சொல்லடி சிவசக்தி. சின்னஞ்சேது கேடியே கண்டம்பா செல்வ கடஜியபே சின்னஞ்சேது கேடியே கடமா சின்னஞ்சேது கேடியே கண்டம்பா செல்வ கடஜியபே எந்தை கலி தீர்த்தே உலகில் எந்தை கலி தீர்த்தே உலகில்
ஏற்றம் புரிய வந்தாய் சின்னஞ்சேது கேடியே கண்டம்மா செல்வ களஞ்சியமே ஓடி வருகையிலே கண்டம்மா உள்ளம் குடிரதடி ஓடி வருகையிலே கண்டம்மா உள்ளம் குடிரதடி பாடி திரிதல் கண்டாய் உன்னை போய் ஆவி தடுவதடி உச்சிதனை முகந்தார் கருவம் போங்கி வளருதடி உச்சிதனை முகந்தார் கருவம் போங்கி வளருதடி நின்னை தழுவிடினோ கடம்பா உன்மதமாகுதடி உன் கணிதே பணிந்தார் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி என் கண்ணில் பாவையன்றோ கண்டமா என்னோ என்னின்றதன்றோ. தேங்க்யூ. கர்நாடக இசைப்பாடகி லலிதா மோகன் அம்மா அவர்களுக்கு நன்றி. விருதுகள் வழங்கி வாழ்த்துறை வழங்க வருகை புரிந்திருக்கும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியன் அவர்களை வருக வருக என அழைத்து மகிழ்கிறோம். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்துமாறு அவரை அன்போடு வேண்டுகிறோம். இல்லைங்க சார், நீங்கள் அப்படி போயிருங்க. நீங்க பாருங்க. சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. உங்களோட நமக்கு வசதி புரியுங்க. தமிழ்தாய் வாழ்த்து கர்நாடக இசைப்பாடகி லலிதா மோகன் அவர்களை அழைக்கிறோம். நீராடும் கடலுடுத்த நிலமடந்தி கிழிநுழுகும் சீராரும் பதன விலத்திகள் வரத கண்டமீதில் திக்கணமும் அதி சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிரினுதலும் தரித்தலொரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகம் இன்பமுற எத்திசையும் புகழ் வழக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திரும்பி என்று செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. வந்திருக்கும் விருந்தினர்களை வரவேற்க வருகிறார் கலைமாமணி ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. போற்றுதலுக்கும் பாராட்டுக்கும் உரிய இந்த அற்புதமான நிகழ்ச்சியுடைய தலைவர் அன்பிற்குரிய அண்ணாச்சி செவாலிய டாக்டர் விஜிபி சந்தோஷ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கலைஞர் குறித்த எங்களுடைய பணிகளை பாராட்டுவதோடு மட்டுமல்லாமல் கலைஞர் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டிருக்கிற மிக சிறந்த கலைஞர்கள் 100 விருதுகள் வழங்கி சிறப்பித்திற்காக வருகை புரிந்திருக்கிற மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணியம் ஐயா அவர்களே,
அங்குக்குரிய சகோதரர் வள்ளல் நேசன் ஜெயராஜமூர்த்தி அவர்களே, நீண்ட நாட்களாக மரபுக்கவி எதுக்காக கொடிபடித்து கொண்டிருக்கிற என்னுடைய கழுதகை நண்பரும் மிகச் சிறந்த கவிஞருமாக விளங்குகிற அங்குக்குரிய கவிச்சுடர் கவிப்பித்தன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக மேடையின் முன்னால் அமர்ந்திருக்கிற ஐயா நல்லி குப்புசாமி செட்டி அவர்களே, இயலிசை நாடக மன்றத்தினுடைய செயலாளர் அன்புக்குரிய சகோதரி விஜயா தாயம்பன் அவர்களே, திரு தாயம்பன் அவர்களே, மிக சிறந்த எழுத்தாளரும் கவிஞரும் மிக சிறந்த குடும்ப தலைவரான சாந்தகுமாரி சிவகடாட்சமி அம்மா அவர்களே, அவருடைய அன்பு துணைவர் அன்புக்குரிய சிவகடாட்சமி அவர்களே, மிக சிறந்த இயக்குனர் எங்கள் மனத்தில் அறிந்திருக்கிற ஐயா எஸ்.டி. முத்துராமன் அவர்களே, என்னுடைய அன்பு சகோதரி மிக சிறந்த பேச்சாளர் மேடையில் அமர்ந்திருக்கிற வேண்டிய எதிரே அமர்ந்திருக்கிற அன்பு சகோதரி உலகநாயகி பழனி அவர்களே, என்னோடு பணியாற்றிய என்னிலும் மிக சிறந்த ஆற்றல் மிக்க அன்பு சகோதரர் டி.கே.எஸ். கலைவாணன் அவர்களே, உமாபதி என்றால் நாம் எத்தனை பேருக்கும் தெரியும், சென்னை நகரத்தை உருவாக்கிய பெருந்தகைகளில் ஒருவர், அவருடைய அன்பு புதல்வர் அன்புக்குரிய கருணாகரன் ஐயா அவர்களே, ஐயா கவிமுகில் அவர்களே, என்னுடைய கவிதகை நண்பரும் இன்றைக்கு விருதுகள் பெறப்போகும் அன்புக்குரிய தங்கமூர்த்தி அவர்களே, நீண்ட நாளாக எழுதி கொண்டிருக்கிற மிக சிறந்த கழகத்தின் மீது மிகுந்த பெரிய ஈடுபாடு கொண்டிருக்கிற அன்புக்குரிய ஐயா பூபதி அவர்களே, கவிமுகில் அவர்களே, திரளாக கூடியிருக்கிற கவிஞர் பெருமக்களே, உங்கள் அத்துணையினருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலைஞர் அவர்களோடு எனக்கு இருக்கிற ஈடுபாடு தொடர்பு இவைகளை பற்றியெல்லாம் பேச வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு இருந்தாலும் கூட காலத்தின் அருமை கருதி அவற்றையெல்லாம் இப்போது சொல்வதற்கு இல்லை என்றாலும் கூட ஒன்றை மட்டும் நான் உங்களிடம் சொல்லி விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். எங்களை பொறுத்தவரை நான் அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்தபோது ஐயா அவர்களோடு ஒரு 6-7 நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிற வாய்ப்பினை நான் பெற்றிருக்கிறேன். அவரோடு பழகுகிற காலம் என்பது மிக எளிமையானவர். அவர் முதல்வராக இருக்கிற போது கூட ஒரு மூத்த சகோதரரை போல பழகுகிற ஒரு அன்பு உள்ளம் வாய்ப்பு பெற்ற ஒரு அற்புதமான ஒரு தலைவர். அவரோடு அவரை பார்ப்பதே ஒரு பெரிய பேரு என்று நாங்கள் நினைத்தது போக அவரோடு பழகுகிற பேர் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. என்னுடைய நினைவு பின்னோக்கி செல்கிறது. ஏர்வாடியில் அலிஷேக் மன்சூர் என்பவர் பொதுக்குழு உறுப்பினர். அவருடைய தமையன் மீரான் அவர்கள் மும்பையில் மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய செயலாளராக விளக்குகிறார். எங்கள் ஊருக்கு வருகிற போது மிக நன்றாக நினைவுக்கு இருக்கிறது. அலிஷேக் மன்சூர் அவருடைய சைக்கிளில் கலைஞர் அவர்கள் பின்னால் அமர்ந்து களக்காடு போன்ற ஊர்களுக்கெல்லாம் பேசுவதற்காக சென்றிருக்கிறார்கள். மாண்புமிகு முதல்வராக அவர் கோட்டையில் அரசு ஆட்சியை பார்த்திருக்கிறோம். அத்தகைய பெருந்தகை சைக்கிளில் பின்னால் அமர்ந்து போகிற காட்சியிலிருந்து நான் அவரோடு அவரை பார்த்திருக்கிறேன், பழகியிருக்கிறேன். அவரை பற்றி 100 எழுத வேண்டும் என்கிற ஆவல் எனக்கு இருக்கிறது. ஒரே ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். கவிதை உறவு இதழுடைய ஒரு மிக சிறந்த வாசகர் என்று அவரை நான் சொல்வதில் பெருமை அடைகிறேன். ஜெயராஜமூர்த்தி அவர்களை வருகை வரவேற்று மகிழ்ச்சி. இப்போது மேடை 100க்கு 100 பெற்றிருக்கிறது. 100 கவிஞர்கள் வந்ததைப் போல மேடையில் விருந்தினர்களும் 100 வந்து சேர்ந்திருக்கிறார்கள். கலைஞர் ஐயா அவர்களிடம் கவிதை உறவு வருகிறதே, படித்தீர்களா என்று கேட்டபோது உங்களுடைய எண்பக்கம் கட்டுரைகளை நான் படிக்கிறேன் என்று சொல்வார். என்னுடைய எண்பக்கம் கட்டுரை என்பது கவிதை உறவில் ஒரு சிறந்த பகுதியாக வரவேற்கப்பட்டிருக்கிற ஒரு பகுதி. அவர் சொன்னார், நான் உங்களுடைய கட்டுரைகளை நான் படிக்கிறேன். பொதுவாக நாங்கள் வாழைப்பழத்தில் ஊசியை ஏற்றுவதைத்தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் வாழைப்பழத்திற்கு சேதாரம் இல்லாமல் கடப்பாறையை ஏற்றி விடுகிற புத்தகம் உங்களிடம் இருக்கிறது என்று அவர் சொன்னார். மிகப்பெரிய விஷயங்களை அதை யோசித்து பார்த்தால் பல பேரை தாக்குகிற ஒரு பூகம்பமாக இருக்கும், ஒரு பீரங்கியாக இருக்கும். ஆனாலும் கூட அந்த வாழைப்பழத்திற்கு எந்த விதமான சேதாரமும் இல்லாமல் ஏற்றுகிற கலை உங்களுக்கு தெரிந்த கலை என்று அவர் சொல்வார். அந்த உங்களுக்கு என்பதை நீங்கள் அடிக்கோடிட்டுக் கொள்ளலாம், புரிந்தவர்களுக்கு அது புரியும். அந்த அளவுக்கு ஒவ்வொரு பக்கத்தையும் அவர் படிக்கிற ஒரு ஆற்றல் உள்ளவர், ஆர்வம் உள்ளவர். மற்றொன்று, ஒரு முறை அவர் குறித்து கவிதை ஒரு இதழில் மனத்தில் பதிந்தவர்கள் என்று ஒரு 5 பக்கம் கட்டுரை எழுதினேன். என் மனத்தில் பதிந்த மாண்புறு மனிதர்களை பதிவு செய்வது என்பது என்னுடைய ஒரு வழக்கம். அந்த வகையில் அவர் குறித்த ஒரு கட்டுரை எழுதும்போது பொதுவாக பல்வேறு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறவர்கள்
இதை நான் அப்புறம் படித்துவிட்டு கருத்து சொல்கிறேன் என்று சொல்வார்கள். ஆனால் கலைஞர் அவர்கள் ராதாகிருஷ்ணன் சற்று அமருங்கள் என்று என்னை உட்கார வைத்துவிட்டு அந்த 5 பக்கத்தையும் முழுமையாக படித்துவிட்டு தான் என்னை அனுப்பினார். இது ஒரு பெரிய நுட்பம் ஒன்று இருக்கிறது. அவர் என்னுடைய கட்டுரையை படித்தால் இருக்கிற பெருமை ஒருவரும் இருந்தாலும் கூட அந்த கட்டுரையில் நான் சரியான தகவல்களை எழுதியிருக்கிறேனா என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டுதான் என்னை வெளியே அனுப்பினார் என்பதுதான் முக்கியம். நான் போன பிறகு அதை படித்தால் கலைஞர் அவர்கள் எனக்கு நீண்ட நாள் பழக்கம், நாங்கள் இருவரும் ஒரே பள்ளிக்கூடத்தில் படித்தோம், ஒரே ஓட்டலில் உணவறிந்தோம் என்றெல்லாம் கதை அடிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிற போது ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் நிஜத்தைத்தான் எழுதியிருக்கிறானா என்பதை உறுதிப்படுத்துவதற்குத்தான் அவர் என்னை உட்கார வைத்திருக்கிறார் என்பதுதான் கலைஞருக்கு இருக்கிற ஒரு நுட்பம். இப்படி பல்வேறு செய்திகளை சொல்ல வேண்டும். ஒரு முறை எழுத்தாளர் சங்கத்தினுடைய ஒரு நிதி சேர்ப்புக்காக ஒரு கூட்டம் நடத்தினோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்ததை போல நிதி கிடைக்கவில்லை. நான் ஐயாவிடம் கேட்டேன், உங்களுக்கு பொன்னாடை போர்த்த வேண்டும் என்று பலர் விரும்புகிறார்கள். அவர்கள் பொன்னாடை போர்த்துகிற போது குறைந்தது ஒரு தொகை, அவர்கள் விரும்புகிற ஒரு தொகை தர வேண்டும். அதை நான் உங்களை வைத்துக் கொண்டு நான் அதை காசாக்கிக் கொள்கிறேன் என்ற போது தாராளமாக நீங்கள் நிதி சேர்த்துக் கொள்ளுங்கள், கருணாநிதி அதற்கு பயன்படுவார் என்று அவர் சொல்லி, நான் முதலில் என்னுடைய தொகையை கவரில் வைத்து தருகிறேன் என்று சொல்லி அவரிடம் கொண்டு போய் கொடுத்து என்னுடைய பொன்னாடையை வழங்கினேன். அவர் சொன்னார், நேராக பைக்கில் போய் எவ்வளவு ரூபாய் கொடுக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு இங்கே வர வேண்டும் என்று சொன்னார். நான் அப்போது 10 ரூபாய் தான் அதில் வைத்திருந்தேன். ஆனால் என்னை காப்பாற்றுவதற்காக நான் 500 ரூபாய் தருகிறேன் என்று சொல்லி அவரிடம் கொண்டு கொடுத்தேன். அப்படியே நீங்கள் நம்ப மாட்டீர்கள், 75,000 ரூபாய் வசூலாகிவிட்டது. நான் சொல்வது ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு. அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இந்தியன் வங்கியுடைய சேர்மன். அவர் ஒரு 25,000 ரூபாயை தந்து 1 லட்சமாக நாங்கள் மாற்றி கொடுத்தோம். கலைஞருடைய அருகில் நான் அமர்ந்தது. அவர் சொன்னார், நிதி வசூலிப்பது என்பது ஒரு கலை, அதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் முதலில் வைத்திருந்தது 10 ரூபாய், நாகரிகம் கருதி 500ஆக நீங்கள் உயர்த்தினீர்கள். இப்படித்தான் பல பேரும் வெறும் கவரை கூட கொடுத்து விட்டு போய்விடுவார்கள். ஆகவே தொகை என்ன என்று குறிப்பிட்டால்தான் வசூலிக்க முடியும். ஆகவே வசூலிக்கிற கலையை முதலில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் சொன்னார். அன்றைக்கு மட்டும் அவருடைய நுட்பத்தை நான் பயன்படுத்தாமல் போயிருந்தால் ஒருவேளை எனக்கு வெறும் கவர்கள் கூட கிடைத்திருக்கும், அல்லது குறைவாக கூட கிடைத்திருக்கும். இப்படி பல அனுபவங்கள். அவர் மிக எளிய ஒரு மனிதர், ஒரு தந்தையை போல என்று கூட சொல்லலாம். அந்த அன்பு வாஞ்சை எல்லாம் உண்டு. அவருடைய நினைவாற்றல் என்பது அபரிமிதமானது. கலைஞர்களை அவர் நினைவு கூர்ந்து அழைப்பது என்பது மிக சிறப்பு. அவருக்கு உங்கள் அத்துணை பேருடைய மரியாதையையும் பெற்றுத் தருவதை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தனிப்பட்ட முறையிலும் எனக்கு இதில் மிகுந்த ஈடுபாடு. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்காக அன்புக்குரிய அண்ணாச்சி அவர்களிடம் கேட்டபோது, இந்த ராணி சீதை அரங்கத்தை நான் வைத்திருக்கிறேன், நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அத்தோடு என்னுடைய ஆசை நிற்கவில்லை. 100 கவிஞர்களுக்கும் நீங்கள் அவருக்கான கேடயங்களை செய்து தர வேண்டும் என்று கேட்டேன். அதற்கும் சரி என்று சொன்னார். இப்படி பல்வேறு செலவுகளை எனக்கு தந்தார். அதிபர் நன்றி குப்சாமி செட்டியார் அவர்கள் வள்ளலாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெருமகனார். இந்த நிகழ்ச்சியின் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். இதை மற்றவர் என்றாலும் கூட காலத்தின் அருமையை கருதி அவர்கள் எதிரே அமைந்திருக்கிறோம். அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் ஒரு பங்கேற்பு செய்திருக்கிறார்கள். என்னுடைய கழுதகை நண்பர் சேது குமணன் சோகா எக்கேதா கல்லூரியில் நடத்துகிறார். இந்த கவிஞர்களுக்கெல்லாம் ஒரு வேஷ்டி துண்டு, ராமராஜுடைய வேஷ்டி துண்டு, அதே போல பெண் கவிஞர்களுக்கு அழகான சாலை, இவற்றை எல்லாம் தந்திருக்கிறார்கள். அதே போல என்னுடைய கழுதகை நண்பர் சுந்தரகேசி அவர்கள், கூல் ஈவன்ஸ் குமார் அவர்கள், பாரதி ராஜேந்திரன் சோரடி அவர்கள் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற பெருமக்களுக்கெல்லாம் ஆதரவு அளித்திருக்கிறார்கள். அவர்கள் அத்துணை பேருக்கும் நன்றி. இதை ஒரு அலுவலகத்தை போல நாங்கள் ஒரு 10-20 நாட்களாக தொடர்ந்து திட்டமிட்டு இத்தகைய பிரம்மாண்டமான ஒரு விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதில் எங்களோடு பணியாற்றிய விஜயகிருஷ்ணன், தமிழியலன், மதியழகன், அன்பு மகள் ஸ்ரீதேவி, வெண்பா பாக்கியலட்சுமி, ஜான் தன்ராஜ், குமரிச்செழியன், முருகேஷ், ஜலாலுத்தீன், பீட்டர் மைக்கேல்ராஜ், கல்யாணி ஸ்ரீதர், தொலைபேசி மீரா, அமுதா பாலகிருஷ்ணன், செந்தில், ராணி சீதை அவர்களுடைய மேலாளர் ஆகியோருக்கு என்னுடைய நன்றி அறிதல். இந்த நிகழ்ச்சியை தொகுப்பதற்கு கவிதை உருவு சார்பாக நாங்கள் தேர்ந்தது ரேகா மணி என்கிற ஒரு பெண். மிக அதிகமாக பேசுவார். அவர் எதற்காக தேர்ந்தெடுத்தேன் என்றால் அதிகமாக பேச மாட்டார் என்பதால் தான். ஒரு முறை நான் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். என்னை பற்றி ஒரு அரை மணி நேரம் அறிமுகம் செய்து பேசிய அந்த நிகழ்ச்சி தகுப்பாளர் அரை மணி நேரம் என்னை பற்றி பேசிவிட்டு 5 நிமிடங்கள் ஏர்வாடியார் பேசுவார் என்று சொன்னார்.
ஆனால் ரேகா மணி அவர்கள் அப்படி இல்லை, மிக சுருக்கமாக மிக நேர்த்தியாக இந்த விழா நடைபெறுவதற்கு உதவி தருவார் என்று நம்புகிறேன். அவரிடம் நான் ஒன்று கேட்டேன், இன்று மட்டும் நீங்கள் மௌன விரதம் இருந்தால் கூட நல்லது என்று சொன்னேன். அது எப்படி நிகழ்ச்சி தொகுப்பு செய்கிறவர் மௌன விரதம் என்று கேட்டார். அடிக்கடி மௌன விரதம் இருங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். மிக நேர்த்தியாக இந்த நிகழ்ச்சியை தொகுத்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதரிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறேன். ஒவ்வொரு பெயரையும் சொல்லி அழைக்க வேண்டும். காசி முத்துமாணிக்கம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். அன்புக்குரிய ஐயா காப்பி கவிஞர் வாலி அவர்கள் சொல்வார்கள், தினத்தந்தியில் செய்தி வர வேண்டும் என்றால் காசி முத்துமாணிக்கம் அவர்களை அழைக்க வேண்டும் என்று. நாளை தினத்தந்தியில் செய்தி வருவதை காசி முத்துமாணிக்கம் அவர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திரளாக கூடியிருக்கிற ஊடக அன்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கு எல்லா இதழ்களிலும் இந்த செய்தி வந்திருக்கிறது. இந்த செய்தி வருவதன் மூலம் இந்த 100 கவிஞர்களுக்கும் அவர்கள் பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றி. இந்த நிகழ்ச்சியை வெற்றி பெறுவதற்காக என்னோடு இருந்து பணியாற்றிய அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற பெருமக்களை மீண்டும் வரவேற்று மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரையை நோக்குரையாகவும் மகிழ்வுரையாகவும் நன்றி உரையாகவும் வழங்கிய கலைமாமணி ஏர்வாடி எஸ். ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யும் இனிய தருணம். பிஜேபி உலக தமிழ்ச்சங்க தலைவர் செவாலியே கலைமாமணி டாக்டர் வி.ஜி. சந்தோஷம் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார் ஏர்வாடி ஐயா அவர்கள். சிறப்பு செய்கிறார்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். ஏர்வாடி ஐயா அவர்களின் அன்பு மகன் டாக்டர் அருண்குமார் அவர்கள் மலர் கொத்து வழங்கி சிறப்பு செய்கிறார். ஏர்வாடியார் ஐயா அவர்களின் மருமகள் உடன் இருக்கிறார். ஒரு நிமிஷம். ஐயா மறைக்கிறார். அப்படியே இருங்க. அந்த அம்மா மறைக்கிறாங்களே. ரைட். தொடர்ந்து மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா. சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு ஏர்வாடியார் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். அவர் தெரியணும் பின்னாடி. மலர் கொத்தினை வழங்குகிறார் ஏர்வாடி ஐயா அவர்களின் அன்பு மருமகள் டாக்டர் குணசுந்தரி அவர்கள். தொடர்ந்து சிறப்புரை வழங்க இருக்கும் வள்ளல் நேசன் டாக்டர் ஜெயராஜமூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார் ஏர்வாடியார் அவர்கள். புத்தம் புது துண்டா இருக்கு. மலர் கொத்தினை வழங்கி சிறப்பு செய்கிறார் டாக்டர் குணசுந்தரி அவர்கள். தொடர்ந்து கவிச்சுடர் கவிதை பித்தன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. ஏர்வாடி ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யுமாறு அன்போடு வேண்டுகிறோம். மலர் கொத்தினை வழங்கி சிறப்பு செய்கிறார் டாக்டர் அருண்குமார் அவர்கள். மிக சிறப்பானதொரு வரவேற்புரை வழங்கிய கவிதை உறவு இலக்கிய அமைப்பின் ஆசிரியரும் கவிதை உறவின் ஆசிரியருமான ஏர்வாடி எஸ். ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். விழா குழுவின் சார்பாக
நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் வரவேற்பு நடனம் வழங்கிய செல்வி வர்ஷினி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அவர்களை அன்பு பாராட்டி மேடைக்கு அழைக்கிறோம். செல்வி வர்ஷினி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அவர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சிறப்பு செய்கிறார். தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து வழங்கிய கர்நாடக இசைப்பாடகி லலிதா மோகன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி மகிழ்கிறார் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். நிகழ்ச்சி மிக சிறப்புற நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு நல்கியவர்களில் ஒருவர் நல்லி ஐயா அவர்கள். அவர் அரங்கம் வந்திருக்கிறார். அவர்களுக்கு நம் கரவொலியின் மூலமாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நம் முத்தமிழ் அறிஞரின் தவ புதல்வர் தமிழக முதல்வர் அனுப்பிய வாழ்த்துரையை வழங்க வருமாறு கவிஞர் தமிழ் இயலன் அவர்களை அழைக்கிறோம். மேடையில் இருக்கிற ஆளுமைகளுக்கும் நண்பர்களுக்கும் நன்றி. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய வாழ்த்து செய்தி. மு.க. ஸ்டாலின், தமிழ்நாடு முதலமைச்சர், தலைமைச் செயலகம், 20/9/2024. வாழ்த்து செய்தி. தமிழ் இலக்கிய உலகின் முன்னத்து ஏர்களில் ஒருவராக திகழும் கலைமாமணி ஏர்வாடி எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்கள் கடந்த 53 ஆண்டுகளாக நடத்தி வரும் கவிதை உறவு என்ற திங்களிதழ் அமைப்பும் விஜிபி உலக தமிழ்ச்சங்கமும் இணைந்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 100ஆண்டு விழாவை சிறப்புற நடத்துவதறிந்து பெரிதும் அகமகிழ்வு அடைகிறேன். இவ்விழாவில் 100 கவிஞர்களுக்கு கலைஞர் விருது வழங்கப்படுவதை தலைவர் கலைஞரின் தமிழுக்கு செய்கின்ற சிறப்பாகவே கருதுகிறேன். கலைமாமணி ஏர்வாடி திரு எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்கள் வங்கித்துறையில் பணியாற்றியவர். தமிழ் கவிதையில் ஆர்வம் கொண்டு கவிதை உறவு எனும் இதழை சிறப்பாக நடத்தி வருபவர். 130க்கும் மேற்பட்ட நூல்களை படைத்து தமிழ் வளர்ச்சித்துறையின் விருதுகள் பல பெற்றவர். தமிழ்நாடு அரசின் பாவேந்தர் பாரதிதாசன் விருது பெற்ற பெருமைக்குரியவர். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 100ஆண்டு விழாவை ஒட்டி அரசு அமைத்த 12 குழுக்களில் மாண்புமிகு அமைச்சர் திரு ஏவா வேலு அவர்கள் தலைமையிலான நவீன தமிழகத்தின் சிற்பி கலைஞர் குழுவின் உறுப்பினராக இடம்பெற்று சேலத்தில் நடைபெற்ற முத்தமிழறிஞர் கலைஞர் 100ஆண்டு விழா வெற்றிக்கு உறுதுணை புரிந்தவர் கலைமாமணி ஏர்வாடி திரு எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவர் புகழ் வாய்ந்த விஜிபி உலக தமிழ்ச்சங்கத்தின் ஆதரவோடு டாக்டர் விஜிபி சந்தோஷம் அவர்களுடன் இணைந்து கலைஞர் 100ஆண்டு விழாவை கொண்டாடுவது வெகு சிறப்பு. இந்த விழா வெற்றிகரமாக அமைய உளமாற வாழ்த்துகிறேன். கலைமாமணி ஏர்வாடி திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் டாக்டர் விஜி சந்தோஷம் அவர்களுக்கும் எனது நல்வாழ்த்துகளும் பாராட்டுகளும். வாழ்க தமிழ், வெல்க தமிழ்நாடு, ஓங்குக கலைஞர் புகழ். அன்புடன் மு.க. ஸ்டாலின். நன்றி. மிக சிறப்பானதொரு வாழ்த்துரை வழங்கிய தமிழக முதல்வர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து தலைமை உரையாற்ற பிஜேபி உலக தமிழ்ச்சங்க தலைவர் செவாலிய கலைமாமணி டாக்டர் விஜி சந்தோஷம் ஐயா அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறோம். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்கின்ற உன்னதமான கொள்கையை தாரக மந்திரமாக கடைபிடிப்பவர் தலைமை உரை ஆற்ற வருகிறார். மைக் இருக்க மைக் இல்லையா? எல்லோருக்கும் வணக்கம். உலகை தமிழால் உயர்த்திடுவோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அன்னையும் தந்தையும் ஆசானும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சால முன்னன்று. யாரும் ஊரே யாரும் ஊரே யாவரும் கேளு.
இந்த அற்புதமான விழாவில் நான் கலந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். அதுவும் எங்கள் பேட்டையை சேர்ந்தவர் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தலைமையிலாகி பரிசு கொடுக்க வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு அந்த அன்பான வாழ்த்துக்கள். பிஜேபி சாலை ரோடு என்று ஒன்று அமைத்து அதில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை அழைத்து அதை திறந்து வைத்தார்கள். பெருமை இந்த அந்த சாலை பிஜி பன்னீர்செல்வம் சாலை என்று அழைக்கப்படுகிறது. நன்றி செய்தவர்களுக்கு காலத்தினால் செய்த நன்றி செய்து ஞானத்தில் மான பெரிது என்ற இலக்கணத்தில் உணர்த்துகிறார் என்று எனது அன்பு சகோதரர் கவிஞர், எழுத்தாளர், நெல்லை மாவட்டத்தை சார்ந்தவர் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள் எனது அலுவலகத்தில் வந்து 133 பேருக்கு நாம் விருதுகள் வழங்க வேண்டும், நீங்கள் அதில் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னாங்க. இந்த இடம் ஏற்கனவே எனது பிறந்த நாளுக்காக நான் இதை பதிவு செய்து வைத்தேன். ஆனால் எனது விழா பிஜேபி தங்க கடன் நடந்தது. ஆக அதையும் கொடுத்தேன். தமிழுக்காக நாம் பாடுடையவர்கள் தமிழன் எங்கே இருந்தாலும் அவங்க தனி சிறப்பு என்று கலைஞர் பெருமகனார் அவர்களின் விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். அவர்கள் எனக்கு ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு மேலாக நமக்கு பரிச்சயமானவர்கள். அந்த மகான் என்று இல்லை என்றாலும் அவர் புகழை நாம் எல்லோரும் வாழ்த்து வருகின்றோம். ஏனென்றால் தமிழுக்காக, சமுதாய மக்களுக்காக, ஏழை எளிகளுக்காக ஒரு சாதாரண குடும்பத்தில் வந்து என்று உலகில் சிறந்த ஒரு மாமனிதராக இருக்கின்றார் என்று அவர்களின் திருமகனார் அன்பு சகோதரர் எங்கள் ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதல்வராக இருந்து அதன் மூலமாக தமிழ்நாட்டை உயர்த்தி வருகின்றார்கள். அதில் எல்லா தமிழ் எல்லாவற்றையும் அவர்கள் ஒருங்கிணைந்து பள்ளி பிள்ளைகளுக்கு படிக்க வேண்டும், அவர்கள் என்னென்ன செய்யலாம் என்று சொல்கிறார். அதற்கு உறுதுணையாக நமது அன்புக்கும் பாசத்துக்குரிய சகோதரர்கள் ஐயா அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் எங்கள் ஊரை சார்ந்தவர், எங்கள் பேட்டை சார்ந்தவர் என்று அவர்கள் இந்த விழாவிற்கு வந்து இதை நன்றாக நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள். சமீபத்தில் அவர்கள் ஹூஸ்டன் போயிருந்தார்கள். ஹூஸ்டனிலே அமெரிக்கா நாட்டிலே திருவள்ளுவர்களே ஒன்று அனுப்பி வைத்திருந்தேன். அதன் பக்கத்திலே இருந்தவர்கள் அதை பார்த்து நிழல் படம் எடுத்து ஆரம்பித்தார்கள். அவள் அன்பும் மரியாதை என்று தமிழன் உலகமெல்லாம் வாழ்கின்றான்
எங்கே சென்றாலும் தமிழர்கள் தமிழர்கள் தொழில் மட்டுமல்ல, எழுத்து, தமிழான எழுத்து என்னும் இலக்கியம் எல்லாவற்றும் சிறந்து விளங்குகிறார்கள். எல்லா நாடுகளிலும் பிஜேபி உலக தமிழ் சங்கம் சார்பில் 166 வள்ளுவர் சிலை வைத்து அந்த நாள் தமிழ் கற்று அதற்கு உறுதுணையாகவும் உற்சாகமாகவும் அரசாங்கம் நமக்கு உதவி செய்து வருகிறார்கள். அதற்கான நேரத்தில் நன்றி தெரிவித்து இந்த விழாவில் என்னை புரட்டாக கலந்து எங்கள் ஐயா நல்லி குப்புசாமி திட்டம் வந்திருக்கிறார். சாந்தகுமாரி அம்மா வந்திருக்கிறார். அவள் அன்பு கணவர் என் அன்புக்கும் மரியாதைக்குரிய திரு புத்தகமான இப்படி பல பேர் வந்திருக்கின்றார்கள். எல்லோரும் எனக்கு நன்கு அறிஞர் தாய்மார் வந்திருக்கிறார்கள். இந்த விழா சிறப்பாக வள்ளுவத்தை உள்ளத்தில் வைத்து வாழ்க வள்ளுவம் வளர்க குரல் நெறி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். சிறப்பானதொரு தலைமை உரை வழங்கிய தமிழ் மீதும் திருக்குறள் மீதும் தீரா காதல் கொண்டுள்ள சிவாலய கலைமாமணி டாக்டர் வி.ஜி. சந்தோஷம் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்புரை வழங்க வள்ளல் நேசன் டாக்டர் ஜெயராஜமூர்த்தி அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறோம். பேச்சாளர், கவிஞர், எழுத்தாளர், கல்வியாளர். இவருடைய வள்ளலாரும் பெரியாரும் என்கின்ற நூல் தமிழ் வளர்ச்சி துறையின் 2008ஆம் ஆண்டு மிக சிறந்த நூலாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. திருக்குறள் போல மிக சிறப்பாக பேசுவதிலே வல்லவர். அவரை சிறப்புரை வழங்க அன்பு பாராட்டி அழைக்கிறோம். எங்களுக்கு உயிராக வாய்த்த தமிழே, திங்களுக்கு மாசுண்டு தீந்தமிழே நீ களங்கமிலா கதிரொளிதான். பொங்கலுக்கு சுவை ஊட்ட வெள்ளம் என்றும் பொதிகை மலை தமிழே உன்னை வளர்க்க நல்ல உள்ளம் வேண்டும். சங்கொழிக்கும் போர்க்களத்தில் வீரமாய் தழைக்கும் தமிழே வெற்றியாய் விளையும் தமிழே. அங்கொழிக்கும் தோல்வி பேச்சு இனி எதிரிக்கே அன்றி நமக்கல்ல என நாரதிகள் அழைப்பாய் தமிழே. பங்கு வைத்து தமிழர் வாழ்வை கூறு போட எங்குதித்த ஆட்கள் எல்லாம் வந்துவிட்டார். கங்குகளை இல்லாமல் தமிழர் படை திரள வேண்டும். கண்மூடி ஊமைகளை விழிக்க வைத்து பேச வைத்து களம் நோக்கி நடைபோடு செய்ய வேண்டும். இந்த கனல் கிளம்ப எங்கள் சொல்லி செயலி கலந்திருந்து உறவாட புறப்பாட்டை கலிங்கத்து போர்ப்பாட்டை இன்று நான் பாடும் புது பாட்டிற்கு சுவை வழங்கும் மா பலா வாழை தமிழே நீ வாழ நன்று என்ற கலைஞருடைய கவிதை வரிகளையே இங்கு நினைவு கூர்ந்து ஒரு சிற்றுரையை தோன்றுகின்றேன். 10 நிமிடத்திற்குள் நிச்சயமாக பேசி முடித்து விடுவேன். எனக்கு பிறகு கவிச்சுடர் கவிதை பித்தனையா அவர்கள் 10 நிமிடம் பேச, அதற்கப்புறம் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சிறப்புரை வழங்க வந்திருக்கக்கூடிய விருதாளர்களுக்கு விருது வழங்கி இந்த விழா சிறப்புடன் நிறைவு இருக்கிறது. எனக்கு முன்பாக அங்கே வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய கலைமாமணி ஏர்வாடி எஸ். ராதாகிருஷ்ணன் அவரை பற்றி நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பது அல்ல. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கவிஞரும் ஒவ்வொரு தமிழ் ஆர்வலரும் பற்றாளரும் அவரை நன்கு அறிந்தவர்கள். அவர்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதிலே ஒரு அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அவர் அந்த வங்கி பணியிலே இருந்து ஓய்வு பெற்றாலும் கூட அவருடைய தமிழ் பணி என்பது கவிதை உறவு மூலமாக ஆலமரம் போல் அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது, விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. அப்படி ஒரு மகத்தான தமிழ் பணியை செய்து கொண்டிருப்பவர். எனக்கு அவருக்கு என்ன தொடர்பு என்றால், நான் தமிழை நேசிக்கின்றேன், தமிழை வாசிக்கின்றேன். அவரும் தமிழை நேசிக்கின்றார், தமிழை வாசிக்கின்றார். அவரும் கலைஞரை ரசிக்கின்றார், நானும் கலைஞரை ரசித்துக் கொண்டிருக்கிறேன். இன்னும் அதுதான் எனக்கு அவருக்கு உள்ள ஒரு தொடர்பு.
அவர் இன்றைக்கு 100 கவிஞர்கள், இந்த கவிஞர்களை எல்லாம் நான் படித்து பார்த்தேன். கவிச்சுடர் கவிதை பித்தன் அவர் எவ்வளவு பெரிய கவிஞர் என்பது தங்கமூர்த்திக்கு நல்லாக தெரியும். ஏனென்றால் பாம்பின்கால் பாம்பரியும் என்று ஒரு பழமொழியே உண்டு. சிறந்த கவிஞர். அவருடைய கவிதை எப்படிப்பட்டது என்பது எனக்கு புரியும். ஏனென்றால் நான் பலமுறை அவர் முரசொலியில் எழுதிய கவிதைகளை படித்திருக்கின்றேன். யாப்பு வகையிலே எனக்கு தெரிந்து இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அந்த பிழையின்றி வலுவின்றி எழுதக்கூடிய ஒரு தலைச்சிறந்த ஆற்றல் மிக்க புலவர், பாவேந்தன் பாரதிதாசன் பாட்டு பரம்பரையில் வந்திருக்கக்கூடிய, இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைச்சிறந்த கவிஞர் கவிதை பித்தன் அவர்கள். அவர் தொடங்கி கருமொழி தமிழாளனுடைய கவிதைகளையும் நான் முரசொலியில் படித்திருக்கின்றேன். ஏன்னா முரசொலி படிக்கிறவன் நான். அதனால தான் மேடையில் அவங்க டாக்டராக இருந்தாலும் சில வார்த்தைகள் பேச பிடிக்கிறது. முரசொலி என்னை வளர்த்தெடுத்தது என்று சொல்லலாம். 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கின்ற காலகட்டத்திலே முரசொலியிலே யதார்த்தமாக கலைஞருடைய கடிதத்தை ஒரு முறை படிக்கிறேன். திருநெல்வேலியிலே ஒரு மாநாடு அப்போது நடந்தது. அதற்கு கலைஞர் அவர்கள் வருக வருக என்று உடன்பிறப்புகளை வரவேற்று ஒரு மடல் எழுதுகிறார். அந்த மடல் எழுதுகின்ற பொழுது அதற்கு பிறகு நினைவு கூர்ந்து அந்த மாநாடு முடிந்த பிறகு அவர் எழுதுகிறார். இவர் போனார் காரிலே மாநாட்டிற்கு. போகின்ற போது சாலையிலே ஒரு இளைஞர் அந்த மாநாட்டு பந்தலிலே கலைஞரிடம் கொடுப்பதற்காக டார்ச் என்று சொல்வார்களே அந்த ஒளி, அதை ஏந்தி கொண்டு ஓடுகின்றார். அந்த இளைஞன் ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது அவர் உடம்பு வேர்க்கிறது. உடம்பில் இருந்து அவருடைய தோள்களிலிருந்து வேர்வை வழிவது, அந்த மலையிலிருந்து அருவி வழிவதை போல அவர் அந்த காட்சியெல்லாம் வர்ணனை செய்துவிட்டு அவன் ஏந்தி கொண்டிருந்த அந்த சுடர் நிமிர்ந்து நின்று எரிந்தது. நெருப்பு எப்பொழுதும் நிமிர்ந்து நின்றுதான் எரியும், உண்மையான சுயமரியாதைக்காரனை போல அப்படின்னு போட்டுட்டாங்க. அப்பதான் ஒரு ஷாக். அப்படி படிக்கும் போது நெருப்பு எப்பொழுதும், முக்கியமான வார்த்தை, நெருப்பு எப்பொழுதும் நிமிர்ந்து நின்றுதான் எரியும். நெருப்பணி எப்படி பிடிச்சாலும் சரி, இப்படி பிடிச்சாலும் தலைகீழ கவுத்து பிடிச்சாலும் மேல் நோக்கி தான் எரியும். உண்மையான சுயமரியாதைக்காரன் அப்படித்தான் இருப்பான், யாருக்கும் என்றைக்கும் தலைதாழ மாட்டான் என்கின்ற ஒரு உயர்ந்த சிந்தனையை தன்னுடைய கடிதத்தில் தந்தவர் கலைஞர் அவர்கள். அதேபோல பல நிகழ்ச்சிகள். ஒரு முறை அண்ணா அறிவாலயத்திலே கலைஞர் தலைமையிலே ஒரு திருமணம் நடக்கிறது. ஒரு சில செய்திகளை மட்டும் சொல்லிட்டு நான் விடைபெற ஆசைப்படுகின்றேன். பரதமுனி பற்றி அன்றைக்கு பத்மா சுப்பிரமணியம் என்கின்ற ஒரு பரதநாட்டிய கலைஞர் புகழ்ந்து பேசிவிடுகிறார். பரதனை மிஞ்சிய, அந்த பரதமுனியை மிஞ்சிய குருவே கிடையாது பரதநாட்டியத்திற்கு என்று இவருக்கு கோபம் வந்து விடுகிறது. கோபம் என்றால் சாதாரண கோபம் அல்ல. நான் முதல் வரிசையில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் அந்த திருமணத்தில், நீங்கள் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கையெல்லாம் அப்படியே ஆடுது. கலைஞர் எடுக்கிறார். பரதமுனியா, யார் அந்த பரதமுனின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. சிலப்பதிகாரத்தை படிக்கவில்லையா? சிலப்பதிகாரத்தில் அரங்கேற்று காதையை அறியவில்லையா? அந்த அரங்கேற்று காதையிலே ஒரு நூலாசிரியருடைய இலக்கணம், ஒரு குழலாசிரியருடைய இலக்கணம், அப்புறம் அந்த மிருதங்கம் தன்னுமை ஆசிரியர் அவருடைய இலக்கணம், இசையாசிரியருடைய இலக்கணம், நாட்டிய ஆசிரியருடைய இலக்கணம், இவரையெல்லாம் மிக அழகாக அற்புதமாக இளங்கோடிகள் நமக்கு ஆக்கி தந்திருப்பார். அடியாருக்கு நல்லா அரும்பத உரையை எல்லாம் நாவலர் மு. வெங்கடசாமி நாட்டார் அதற்கு தந்த உரையை எல்லாம் வாசித்து பார்க்காதவர்கள் உளறிக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஆவேசமாக பேசினார். தமிழின் மீது, தமிழ் கலாச்சாரத்தின் மீது, தமிழுடைய பண்பாட்டின் மீது, நாகரிகத்தின் மீது கலைஞர் வைத்திருந்த அந்த தீராத பற்றை அவருடைய பேச்சு அன்றைக்கு வெளிப்படுத்தியது. அப்படித்தான் அவர் எதை பேசினாலும் எதை செய்தாலும் அதனுடைய தமிழ் இனத்தினுடைய மீட்சிக்காகத்தான் நிச்சயமாக இருக்கு. திருக்குறளை உயர்த்தி பிடித்தார். ஏன்? அது உலகத்திலே இதுவரை வந்திருக்கக்கூடிய நூல்களிலே எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொது உடைமை நூல். அதிலே அதிகமான மூட நம்பிக்கைகள் கிடையாது. அதே போல சங்க இலக்கியத்தை தூக்கி பிடித்தார். சங்க தமிழை தன்னுடைய தமிழால் என்னை போன்றவர்களில் வாசிக்க வைத்தார். அவர்களாம் யாப்பு இலக்கணம் படிச்சுக்கார். நேர்நேர்த்தமா, நிறைநேர் புரியுமா, நேர்நிலை குவிலம், நிறைநிலை கருவிலம், தேமாங்காய் புளிமாங்காய் குவிலங்காய் கருவிலங்காய், தேமாங்கனி புளிமாங்கனி குவிலங்கனி கருவிலங்கனி எல்லாம் படிக்காத என்னையும் கூட சங்க இலக்கியத்தை நோக்கி திரும்ப வைத்தார் என்றால் அது கலைஞருடைய பேனா. குங்கும விதழில அவர் எழுதிய அந்த குடி செய்தால் ஒரு புறத்தில் கூறிய வேள்வாள் அதை ஆரம்பித்து கடைசி வரை சொல்லி முடிச்சுடுவார். நேரம் இல்லை.
ஏனென்றால் அந்த தமிழ் நம்மளை அப்படியே புரட்டி போடும், வாசிக்க வைக்கும். தமிழை இப்படி கூட எழுத முடியுமா? அந்த ஆளுமை என்று சொல்வார்கள். அந்த ஆளுமை எனக்கு தெரிந்து கலைஞர் அவரிடத்தில் தான் இருந்தது. வெறும் கவிதை மட்டுமல்ல, கட்டுரையாக இருந்தாலும், சிறுகதையாக இருந்தாலும், திரைப்படத்திற்கு வசனம் எழுதுவதாக இருந்தாலும், நாடகம் எழுதுவதாக இருந்தாலும், கடிதம் எழுதுவதாக 7000 கடிதங்கள். நினைத்து பாருங்கள், உலகத்தில் எந்த தலைவன் அப்படி தன்னுடைய தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியது கிடையாது. உடன்பிறப்புகளுக்கு எழுதிய கடிதம் 7000 தாண்டிய கடிதம். அவருடைய சாதனைகளை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். அந்த வகையில வந்திருக்கக்கூடிய கவிஞர்கள் எல்லோரும் கலைஞரை நேசிக்கக்கூடிய கவிஞர்கள் 100 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு விருது வழங்குகிறார். சென்ற ஆண்டு நெய்தல் நாடன் என்கின்ற ஒரு கவிஞர் பாண்டிச்சேரியிலே 100 கவிதை நூல்களை, அதாவது கலைஞரை பற்றி 100 கவிதை நூல்களை எழுதிய கவிஞர்களை அழைத்து வந்து ஒரு மிகப்பெரிய விழா நடத்தினார். அதற்கு பிறகு நம்முடைய ஐயா அவர்கள், அதாவது நம்முடைய அமைச்சர் அவர்கள் கலைஞரை பற்றி எழுதிய 100 உரைநடை நூல்கள், அதை நான் ஒன்று எழுதினேன். கலைஞர் கண்ட ஐயனும் அடிகள்னு, கலைஞர் எப்படி திருவள்ளுவரை இளங்கோவடிகளை போற்றினார், புகழ்ந்தார், தூக்கி பிடித்தார், அதைகளை எல்லாம் நானும் எழுதியிருந்தேன். 100 நூல்கள் வெளியீட்டு விழா அண்ணா அறிவாலய வளாகத்தில் நடந்தது. அதற்கு பிறகு கலைஞருக்காக நடக்கக்கூடிய ஒரு மகத்தான விழா, கலைஞர் பெயரிலே விருது வாங்கக்கூடிய ஒரு உயர்ந்த விழா, திருவள்ளுவர் மாலை. உங்கள் எல்லோரும் தெரிந்திருக்கு. கிட்டத்தட்ட திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்திலே அவரை பற்றி ஒரு 50 புலவர்களுக்கு மேல் சிறப்பு செய்து அவர் எழுதியிருப்பார். கடுகை துழைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல், அதில் தான் திருவள்ளுவர் மாலையில தான் வரும், நிறைய வரும். அதை போல கலைஞர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவரை பார்த்தவர்கள், அவரை பற்றி எழுதியவர்கள், பிரமித்தவர்கள் என்று பார்க்கின்ற வகையில் இன்றைக்கு 100 கவிஞர்களை நம்முடைய ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் தேர்ந்தெடுக்க, நீங்கள் எல்லாம் இந்த ராணி சீதை அரங்கத்திலே வந்திருந்து நம்முடைய அமைச்சர் அவர்களுடைய திருக்கரங்களால் அந்த விருதினை பெற இருக்கின்றீர்கள். அவருடைய வயது என்னன்னு தெரியாது, உள்ளபடி என்னுடைய தந்தையார் வயதை தாண்டிய வயதாக இருக்கும் நிச்சயமாக விஜி சந்தோஷம் ஐயா அவர்களே. உங்களை பார்த்தாலே சந்தோஷம். ஏனுங்க 89? சத்தியமான அந்த வயசு வந்து இருக்கவே முடியாது. நினைச்சு பார்த்தா மூச்சு முட்டுது. 89 வயதிலே மேடையில ஏறி பேசுகிறார் என்றால் அவர் பார்ப்பதற்கு, பக்கத்தில் அமர்வதற்கு ஒரு கொடுப்பினை வேண்டும். உங்கள் பாதங்களை பணிந்து வணங்குகிறேன் ஐயா. செல்வந்தராக இருப்பது பெரியதல்ல, செல்வம் இருப்பது பெரியதல்ல, அதை தகுந்த முறையில் செலவழிப்பதுதான் மிகச் சிறந்தது. தன்னுடைய செல்வத்தை தமிழுக்காக, திருவள்ளுவருக்காக, திருக்குறளுக்காக செலவழித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மாண்புமிக்க பெரியவர் 100 ஆண்டு காலம் தாண்டி வாழ்க வாழ்க என்று இந்த சிறியேன்னு வாழ்த்துகிறேன். எல்லாம் உலகநாயகி பயணிப்பட்டது, எல்லாம் தெரிஞ்சவங்க தான். கலைவாணர் ஐயா, ஐயோ இதை சொல்லவே முடியாது. முரட்டுக்கால படம் சகலகலாவெல்லாம் படத்தை 1982 MBBS சேர்ந்தப்ப அலங்கார் தியேட்டரில் பார்த்து பிரமிச்சு போனேன். அவருடைய இலக்கை இயக்குனர் ஐயா முத்துராமன் ஐயா அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அவங்க பேர்லாம் சொல்றதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது. இப்படி பல பேர் இங்கே வெளியிலிருந்து இதை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் மேலும் இந்த தமிழ் ஊரும் நல்லுலகிலே பல நூல்களை செய்து, பல கவிதைகளை செய்து, இன்னும் தமிழை மேலும் மேலும் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி, தமிழ் வெல்லும், தமிழ் நில்லும் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. வள்ளல் நேசன் டாக்டர் ஜெயராஜமூர்த்தி ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக்